பெரிய மங்கா சின்ன மங்கா இல்ல ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் வார்த்தை போர் வந்து பெருசா வெடிக்குது. இப்ப அதாவது அப்பா பையனுக்குள்ளே சண்டை வந்துருச்சு, கட்சி வந்து யார் தலைமையில நடைபெறணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல நேற்று ராமதாஸ் அவர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு பலது வைக்கிறாரு அன்புமணி மேல. இன்னைக்கு வந்து அன்புமணி தலைமையில வந்து ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. இது உண்மையிலுமே பாமக என்ன நடக்குது அப்படிங்கறத முழுசா பார்க்கிறோம். சேர்க்கறதுக்கு பேர் கூட்டம் இல்ல, சேர்றதுக்கு பேர் தான் கூட்டம். எப்படி சேருதுன்னு பாருங்க. மருத்துவர் ராமதாஸுக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், அதாவது அப்பா பையன் ரெண்டு பேருக்கும் எப்ப இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா அந்த முகுந்தன் விவகாரம் தான். அவரை வந்து பொறுப்புக்கு கொண்டு வரணும் இளைஞர் நடிப்பதற்கு அப்படிங்கிறதுல தான் இவருக்கு வந்து அவரை பிடிக்கல, அதனால வந்து ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு பேருக்குமான போர் நீயா நானா அப்படிங்கிறது அன்னைக்கு தான் தொடங்க ஆரம்பிக்கிறது. வெளியில வந்து அன்னைக்கு தான், அதுக்கு முன்னாடி என்ன நினைச்சுன்னு நமக்கு தெரியாது வெளியுறவுக்கு. பட் அன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆனது. அதுக்கப்புறம் இப்ப நேற்றைய தினம் வந்து என்ன சொல்லியிருக்காரு ராமதாஸ் அவர்கள், பரபரப்பு குற்றச்சாட்டு பலது வச்சிருக்காரு. அன்புமணி மேல வந்து நிறைய குற்றச்சாட்டு. முக்கியமா சொல்ல போனா, நான் வந்து பிஜேபியோட கூட்டணியே வேணாம்னு சொன்னேன், அந்த கட்சியோட அதிமுக வைப்பேன்னு சொன்னேன். ஆனா அன்புமணி அவர்கள் இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. ராமதாஸ் கிட்ட வந்து காலில் வந்து என்கிட்ட காலில் வந்து கெஞ்சினாங்க. இந்த பக்க காலை வந்து அன்புமணியும், இந்த பக்க காலை வந்து சௌமியா அன்புமணியும் வந்து பிடிச்சிக்கிட்டு கெஞ்சினாங்க. நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்கல. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து என் பையன் நான் செத்து போயிடும், அதுக்கு நீங்க ஒத்துக்கலைன்னா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லி பகிரமான குற்றச்சாட்டை சொல்றாரு. எல்லாருக்கும் நேராவே சொல்றாரு. இது மட்டும் இல்லை, இன்னும் பல குற்றச்சாட்டு முன் வச்சாரு. அதுல வந்து பிஜேபியோட நான் வேணாம்னு அழுத்தமா சொன்னேன், ஏன்னா ஒழுச கட்சின்னு சொன்னான்னு சொல்லியிருப்பாரு, வாய்ப்பு இருக்கு. அது அப்படி சொன்னேன், ஆனா வந்து கேட்கல. இந்த கட்சிக்கு இது வரைக்கும் 14 முறை வந்து பிரச்சனை ஏற்படுத்தியிருக்காரு அன்புமணி அவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன்னாடி வைக்கிறாரு. இது வரைக்கும் 14 பிரச்சனை. இவனுக்கு வந்து தலைமை பண்பு அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணேன், இவனை வந்து இது பண்ணேன், ஆனா இவனால எனக்கு பிரச்சனை தான். 14 முறை இது வரைக்கும் பிரச்சனை பண்ணியிருக்காரு உட்கட்சிக்குள்ளேயே. இவருக்கு வந்து தலைமை பண்புங்கிறது சுத்தமா கிடையாது அப்படின்னு பெத்த பையனை ஓங்கி செவில ஒரு மாதிரி விட்டுருக்காரு ராமதாஸ் அவர்கள். அதே போல இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, காலையில வந்து ஏஞ்சி பாக்குறேன், வெளில பாரத் மாதாக்கு கத்துறாங்க. எனக்கு என்னடான்ட்டு வெளில போய் பாக்குறேன், பார்த்தா அண்ணாமலை அவர்கள்லாம் வந்து நிக்கிறாரு. எனக்கு அது வரைக்கும் தெரியவே தெரியாது வராங்க அப்படிங்கிறது. நான் போய் உட்கார்ந்துருக்கேன், என்கிட்ட வந்து கூட்டணி குறித்து பேசுறாங்க. நான் எதுவுமே என்னால சொல்ல முடியல, ஏன்னா எனக்கு தெரியாம இந்த ஏற்பாடுகளும் நடக்குது, தடால்புடலாம் விருந்து நடக்குது, எனக்கு எல்லாமே வீட்டுல வந்து இது நடக்குது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. அதே போலதான் அன்புமணி அவர்களை மேடையில் வச்சுக்கிட்டே சொல்றாரு, தம்பி கட்சிக்குள்ளே கூட்டணி, கட்சிக்குள்ளே கூட்டு எல்லாம் வந்து பண்ணக்கூடாது தம்பி, நடக்காது ராஜா, நடக்காது கண்ணு அப்படின்னு சொல்லி அன்புமணி அவர்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு ராமதாஸ் அவர்கள். வெளிப்பூச்சு, வெளி வேஷம், வெளி பேச்சு, கூட்டணி, அந்த கூட்டணி, இந்த கூட்டணி, கட்சிக்குள்ளே கூட்டணி, கட்சிக்குள்ளே கூட்டு, இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. அதையும் மீறினதுனால இப்போ வந்து திரும்ப மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்றது பாமக ராமதாஸ் தலைமையில் நடைபெறும் போது 8 மாவட்ட செயலாளர்கள் மட்டும் தான் போயிருக்காங்க. அப்ப அதுக்கு என்ன சொல்றாரு, நான் வந்து அன்னைக்கே செலுத்துட்டேன் அப்படிங்கிறார் ராமதாஸ் அவர்கள். இன்னும் இடையில எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் எல்லாம் நீச்சல் போட்டார் ராமதாஸ் அவர்கள். சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவில்லை அப்படின்னாரு, எல்லாம் சொன்னாரு. இப்போ வந்து 2 பேருக்கு போர் ரொம்ப முற்றிடுச்சு. அதனால வந்து இப்ப வெளியுறவுக்கு அறிவிக்கிறாரு ராமதாஸ் அவர்கள். ராமதாஸ் அவர்கள் இல்லைன்னா அந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒன்றும் கிடையாது, வன்னியர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு ஒரு கட்சியும் கிடையாது. சொல்ல போனா அவரை குறிப்பாடுதல பாராட்டணும் கண்டிப்பா. அதே போல குரு அவர்கள், மாவீரன் காடு விட்டு குரு அவர்களுக்கும் இந்த பங்கு உள்ளது. பாதி குரு அவர்களே அசிங்கப்படுத்தினார் அன்புமணி அப்படிங்கிறது பகிரங்கமா சொல்றாரு. அன்புமணி வந்து குருவை வந்து ஒரு இதா நடத்தினாரு, இலக்கரமா. ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வந்து பணம் தரலங்கிறதுலாம் நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு உடம்பு சரியில்லாத அவங்க பையனும், குருவோட பையன் அவர்களும் வந்து இந்த குற்றச்சாட்டை முன்ன வச்சிருக்காரு. இதுதான் இப்ப பாமக அப்பா பையனுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. இன்றைய தினம் என்ன நடக்குதுன்னா, அன்புமணி தலைமையில ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. அதுல மாவட்ட செயலாளர்கள், நகர செயலாளர்கள் எல்லாம் கலந்துக்கிறாங்க. முக்கியமா இந்த கூட்டத்துல பேசுற அன்புமணி அவர்கள் வந்து ஒரு கோபத்தை வெளிப்படுத்தாம உள்ள இக்கு வச்சு பேசுவாங்கல்ல, அது போல பேசுறாரு. இது வந்து யார் வீட்டு தனிநபர் சொத்தும் கிடையாது பாமக அப்படின்னு சொல்லி பேசுறாரு. பேசினவர் அது மட்டும் சொல்லாம, நான் வந்து ஒரு தொண்டனா உழைக்க தயார் அப்படிங்கிறாரு. அதுல இருந்து என்ன உங்களுக்கு தெரியுதுன்னா, புது கட்சியே ஆரம்பிக்க போறது இல்லை, இந்த கட்சி நிர்வாகிகளை ஒருங்கிணைக்கிறதுக்கு தான் இவர் வந்து இந்த கூட்டமே நடத்துறாரு அப்படிங்கிறது தான் எல்லாரோட பார்வையாகவும் இருக்கும். இவர் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறதா வாய்ப்பு கிடையாது. அது இந்த மாங்காவுக்கு வந்து ஒத்து வராதுன்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே சொல்லிக்குவாங்க எல்லாங்க. மேங்கோ மணி ஆகிய நான்
தமிழகத்தின் உடல் பொருள் மானம் இவைகளை காப்பேன் என்று. இந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போதே ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. கட்சி பொருளாளர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்து அந்த கட்சியில இருந்து நீக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை வர்றாரு. அடுத்து அதுக்கு வந்து இவர் பதில் கொடுக்கிறாரு அன்புமணி அவர்கள். உடனே நீக்கப்பட முடியாது, நான் தான் தலைவர், அதாவது பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நான் தான், நியமிக்கிறதா இருந்தாலும் நீக்கிறதா இருந்தாலும் எனக்கு மட்டும் தான் அதிகாரம் இருக்கு, ராமதாஸ் அவர்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்க வந்து கிளப்பி விடுறாரு. கிளப்பி விடுறது மட்டும் இல்லாம அவங்க தான் பதவியில தொடர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இந்த செய்தியை கேட்டோன்னே ராமதாஸ் அவங்களுக்கு தடையில ஒரு இடி வந்து விழுந்த மாதிரி வந்துடும். ஏன்னா அன்புமணி அவர்கள் பெத்த பிள்ளையாச்சு, பெத்த பிள்ளைய இப்படி பண்றானே எங்க போய் சொல்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுல குறிப்பா இன்னொன்று சொல்லியிருந்தாரு ராமதாஸ் அவர்கள். என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் அன்னைக்கு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி கார்ல வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து திடீர்னு ஃபிளைட்ல வந்துட்டு இருந்தேன். முன்னாடி சீட்ல வந்து நான் உட்காந்து, பின்னாடி சீட்ல அன்புமணி அவர்கள் உட்கார்ந்தாரு. அங்க பின்னாடில இருந்து சொல்றாரு, நான் நம்ம கட்சியை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. என் கண்ணுல இருந்து அப்படியே அழுக வந்துட்டு அன்னைக்கு. அது போல பல இதை வெளிப்படுத்துறாரு. அவரோடதெல்லாம் எல்லா ஆதங்கத்தையும் கூட்டி தீர்த்துட்டாரு. இதுதான் படம் நடந்துட்டு இருக்கு. இந்த உட்கட்சி விவகாரத்துல நம்ம போக தேவை கிடையாது. படுத்துதான் கட்சியோட விவகாரம் நடந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே 2 அணியா பிரியுமா, இல்ல வந்து ராமதாஸ் அவர்களுக்கு வந்து ஃபேன் பேஸ் இல்லாம அவருக்கு வயசாயிட்டு நம்ம அவரால் ஒன்றும் முடியாது அப்படின்னு சொல்லி அன்புமணி பக்கம் எல்லாம் போறாங்களா இல்லை என்னங்கிறத கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். நன்றி.